உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு தமிழில் எப்படி மொழிபெயர்த்து 10,345 பாடல்களை பாடி எவ்வாறு அரங்கேற்றம் செய்தார் என்று நம்முடைய முன்பதிவில் கந்தபுராணம் அரங்கேற்றம் என்ற தலைப்பில் தந்துள்ளோம் என்பதையும் சற்று அறிவீர்களாக. வியாச பகவான் வடமொழியில் அருளிய 18 புராணங்களில் கந்தபுராணம் மிகவும் மகிமை வாய்ந்தது. ஆன்மீகவாதிகள் பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள். 17 புராணங்களை ஒரு தராசு தட்டிலும் கந்த புராணத்தை மற்றொரு தட்டிலும் வைத்தாலும் கூட கந்த புராணம் உள்ள தட்டு கீழேயே அசையாமல் இருக்குமாம். காரணம், அதில் அவ்வளவு ஆன்மீக செய்திகள் கொட்டி கிடக்கும் என்பார்கள். அது ஒரு மகா புராணம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழியில் உள்ள ஸ்காந்த புராணத்தில் முதலாவதாக சங்கர சம்ஹிதை இடம்பெற்றுள்ளது. அதில் முதல் காண்டம் சிவரகசிய காண்டம். இவற்றில் உபதேச காண்டம் தவிர்த்து முதல் 6 காண்டங்களை கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உபதேச காண்டம் அவரால் மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். கச்சியப்ப சிவாச்சாரியார் காப்பிய மரபு ஒட்டி அந்த புராணத்தை 6 காண்டங்களாக பகுத்தார். உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்தகாண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம் என்று பிரித்தார். ஆக ஸ்கந்த புராணம் கந்தப்பெருமானின் வரலாற்றையும் பெருமையும் மட்டும் சொல்வதாக அமையவில்லை. சிவபெருமானுடைய சில புராணங்களும் இதில் கலந்து காணப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பர்களே, திருவிளையாடல் புராணம் மற்றும் பெரிய புராணம் இரண்டும் சிவபெருமானின் 2 கண்கள் என்றால், கந்த புராணம் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்றும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. தட்சகாண்டம் தட்சனை பற்றியும் தட்ச யாகத்தை பற்றியும் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. தட்சன் நன்றி மறந்து சிவனை எப்படி நிந்தனை செய்தான் என்பது பற்றியும், நாரதருக்கு அவன் இட்ட சாபத்தையும், சந்திரனுக்கு அவன் இட்ட சாபத்தையும், பத்திரரால் தட்சயாகத்தை அழித்த தன்மையும், பார்வதி தட்சனுக்கு மகளாக பிறப்பதும், சிவபெருமான் இறுதியில் தட்சனின் மீது மரக்கருணை பொழிந்த வரலாற்றை பற்றியும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல முற்படுகிறது. திகடசக்கரச் செம்முகம் ஐந்துலான், சகடசக்கரத் தாமரை நாயகன், அகடசக்கர விண்மணி யாவுரை, விகடசக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஆரிது தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பைக் கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்கசீர் அடியாரெல்லாம். பிரம்மதேவரின் புதல்வர்களில் மூத்த புதல்வன் தட்ச பிரஜாபதி. இவன் பிரம்மதேவருடைய கட்டை விரலில் பிறந்தவன். ஒரு நாள் தட்சன் தன் தந்தையை பார்த்து முழுமுதற் கடவுள் யார் என்று வினவினான். நமக்கேற்படும் அதே ஐயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முழுமுதற் கடவுள் யார் என்று தந்தையை வினவுகின்றான். மூவருக்கும் தேவருக்கும் தனிப்பெரும் தலைவர் சிவபெருமானே ஆகும். ஆக சிவமூர்த்தி ஒருவரே பதி, மற்ற யாவரும் பசுக்கள். அதனால்தான் அவன் பசுபதி என்று அழைக்கப் பெறுகின்றான். ஆக நீ சிவத்தை வேண்டிக்கொள்,
தவத்தை செய் என்று உணர்த்துகிறார். சிவபரத்துவத்தை பிரம்மதேவர் கூறக் கேட்ட தட்சன் சிவபெருமானை குறித்து 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் தவம் செய்தான். சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். தட்சன் தான் வானவருக்கு தலைமையாக இருக்க வேண்டும், இரவா வரம் வேண்டும், பார்வதி தனக்கு புதல்வியாக வர வேண்டும், சிவனா தனக்கு மருமனாக வர வேண்டும் என்ற பல வரங்களை கேட்டு பெற்றான். தட்சபுரி என்ற நகரை நிறுவி தேவரும் மற்ற யாவரும் தன்னை வந்து வணங்கி தனிச்செங்கோல் அரசு பிடித்து வந்தான். வேதவள்ளி என்பவளை மணந்தான். 1000 புதல்வர்களை பெற்றான். அப்புதல்வர்கள் நாரத முனிவருடைய உபதேசத்தால் சிவத்தை வேண்டி தவத்தை செய்து வீடு வேறு பெற்று விட்டார்கள். தட்சன் மீண்டும் 1000 புதல்வர்களை பெற்றான். அவர்களும் நாரதரு உபதேசத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு தவம் செய்து சிவபதம் பெற்றார்கள். இதனால் தன் புதல்வர்களை தன் வயப்படுத்தாமல் தனக்கு பயன்பெறாமல் செய்த அந்த நாரதரை வெகுண்டு நிலை பேரில்லாமல் உலகிலும் திரிந்து உழல்க என்று சாபமிட்டு விட்டான் தட்சன். தட்சனுக்கு பிறகு 50 பெண் குழந்தைகள் பிறந்தன. அதில் 10 பெண்களை தர்மதேவதைக்கு ஈந்து விட்டான். 13 புதல்வியர்களை காசீபருக்கு நல்கினான். கார்த்திகை முதலிய 27 புதல்வியர்களை சந்திரனுக்கு தந்தான். அழகியில் மிக்க சந்திரன் இளையவளாகிய உரோகிணியிடம் மிகுந்த காதல் வைத்திருந்தான். மற்ற மனைவியர் 26 பேர்களையும் அவன் உதாசீனப்படுத்தினான். எப்பொழுதும் அவளிடமே காலத்தை கழித்து வந்தான். இதை கண்டு தட்சன் வெகுண்டு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து தேய்ந்து மாய்ந்து போகும்படி சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டான். சந்திரன் விவரம் புரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் இங்கும் அங்கும் ஓடி ஒளிந்தான். ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே வந்தான். ஒரே ஒரு கலையுடன் ஓடி புகலிடம் நாடினான். யமன், இந்திரன், அயன், அரி என்று அனைவரிடம் போய் வேண்டினான். தட்சனுக்கு அஞ்சி யாரும் அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. சந்திரன் இறுதியில் கைலை மலை விரைந்தான். கண்ணுதற் கடவுளாகிய சிவபெருமானின் தஞ்சம் புகுந்தான். அஞ்சி வந்த அந்த சந்திரனுடைய எஞ்சியிருந்த அந்த ஒரே ஒரு கிளையை சிவபெருமான் தன் தலையிலே சூடி நாளும் ஒவ்வொரு கலையாக வளரச் செய்தார். பிறகு தட்சனின் சாபத்தின்படி ஒவ்வொரு நாளும் தேயும்படியும் அருள் புரிந்தார். பாவங்களில் மிகவும் கொடிய பாவம் மனைவிக்கு செய்யும் துரோகம். ஆதலால் சிவபெருமான் என்ன செய்தார்? தம் தலையில் உள்ள கலை மட்டும் வளராமல் புறத்தே உள்ள சந்திரன் மட்டும், நாம் வானத்திலேயே பார்க்கின்றோமே அந்த சந்திரன் மட்டும் வளரவும், உலகில் உள்ள மக்கள் தம் மனைவியர்க்கு இம்மாதிரி துரோகம் செய்யாமல் உய்ய வேண்டி செய்தருளினார். இதனால்தான் புறத்தே உள்ள சந்திரன் வளர்ந்து தேய்வான். சிவமூர்த்தியின் சென்னியில் உள்ள சந்திரன் வளராது பிறைமதியாகவே இருப்பான். இது நம்பி வந்த அபலையான வாழ்க்கை துணைவியான தர்ம பத்தினிக்கு ஆண்கள் அல்லல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிவபெருமான் திருவடியில் வீழ்ந்தோர் அவருடைய சிரத்தின் மேல் வழங்கும் பதம் பெறுவார் என்பதும் இதனால் விளங்குகின்றது. தன்னால் சபிக்கப்பட்ட சந்திரனுக்கு இந்த சிவபெருமான் அருள் புரிந்ததைக் கண்டு தட்சன் சிவமூர்த்தி மீது சீற்றம் கொண்டான். இறைவனை இகழ்ந்தான், நிந்தித்தான். இது கண்டு புலவர் என்ற ஒரு முனிவர் தட்சனை பார்த்து, தட்சனே, சிவனை பகைத்து வாழ்ந்தார் ஒருவரும் இலர். சிவமூர்த்தி ஒரு கருணை கடல், அபயம் என்றார்க்கு அருள் புரியும் அண்ணல். தன்பால் தஞ்சம் புகுந்த சந்திரனை காத்தருளிருக்கின்றார். நீ சினம் தவிர்த்து சிவனை பணிந்து வாழ் என்று அருளினார். அதனால் அவன் சினமடங்கி நல்லரசு புரிந்து வந்தான். இது ஒருவரம் இருக்க,
சிவபெருமான் தட்சனுக்கு இரண்டாவது ஒரு வரத்தையும் கொடுத்திருந்தார். சிவபெருமான் தட்சனுக்கு சிவசக்தியை புதல்வியாக தந்த வரத்தை நிறைவேற்றும் பொருட்டு யமுனை நதியில் ஒரு வெண் தாமரையின் வெண்சங்கு வடிவோடு தவம் செய்து கொண்டிருந்தார். மாசி மகத்தன்று யமுனா நதியில் நீராட வந்த தட்சன் அந்த சங்கினை எடுக்கின்றான். அது அழகிய பெண் குழந்தையாக மாறிவிட்டது. அம்பிகையே தன் தவத்திற்கு இறங்கி மகளாக வந்தாள் என்று எண்ணி தட்சன் அகமகிழ்ந்து அவளுக்கு தாட்சாயினி என்று பெயர் சூட்டி வளர்த்தான். அம்பிகை ஈஸ்வரனை நோக்கி அருந்தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். தவத்தை செய்யும் தாட்சாயினியிடம் ஆழமுண்ட நீலகண்டர் அந்தணராய் வந்து பின்னர் தமது திருமேனி தரிசனம் தந்தருளினார். தட்சன் அதனை அறிந்து சிவபெருமானுக்கும் தாட்சாயனுக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்தான். திருமண சடங்குகள் முடிந்தன. சிவபெருமான் மறைந்துவிட்டார். தட்சனுக்கு ஏமாற்றம். மீண்டும் தாட்சாயனி தவம் செய்கின்றாள். கைலையநாதர் தாட்சாயனிக்கு காட்சி தந்து விடை மீது அமர்த்தி திருக்கைலாயத்துக்கு சென்று விட்டார். தட்சன் இறைவன் தன்னை மதியாது தன் மகளை அழைத்துச் சென்றது முறையன்று என்று கருதினான். ஒரு நாள் தட்சன் கைலை மலை சென்றான். தருக்குற்று தலை நிமிர்ந்து சென்ற அவனை பூதகணங்கள் உள்ளே புகவட்டாமல் தடுத்தார்கள். ஒரு சேட்டை மிகுந்த குரங்கு கல் உண்டது போல் தட்சன் என்ன செய்வது என்று சீற்றமடைந்து நாணி கோணி தன் இல்லம் சேர்ந்தான். சிவபெருமானை நிந்தித்தான். சிவபெருமானையும் அம்பிகையையும் யாரும் தொழக்கூடாது என்ற கட்டளையும் விட்டுவிட்டான். கனகலம் என்ற இடத்தில் தட்சன் ஒரு வேள்வியை செய்தான். அந்த வேள்விக்கு எல்லோருக்கும் அழைப்புகள் விடுத்தான், சில குறிப்பிட்டவர்களை தவிர. ஆனால் அகத்தியர், சனகாதி முனிவர்கள், துர்வாசர், பராசரர், அத்திரி, வசிஷ்டர், பிருகு, ததீசி என்ற இவர்கள் அந்த யாகத்தை இகழ்ந்து வராமல் இருந்து விட்டார்கள். ததீசி முனிவர் தட்சனிடம் சென்று சிவனை பற்றி கூறி உய்யும் நெறியை உறுதியோடு அவனுக்கு உபதேசித்தார். ஆனால் ஓட்டை பானையில் நீர் நில்லாது போல் அழிவு காலம் நெருங்கியிருந்த தட்சன் திருந்தினான் இல்லை. சிவன் ஒரு பித்தன், ஒரு பேயாடி, சுடலை வாசன், ஆமையோடு பாம்பு, எலும்பு, அயன் மண்டையோடு சாம்பல், பன்றி கொம்பு இவைகளை அணிந்தவன், மானேந்தி மடிவேந்தி பிச்சை எடுப்பவன். நான் அவனை, அந்த சிவனை மதியேன் துதியேன் என்று கூறி பலவாறு இகழ்ந்தான். தட்சன் ததீசி முனிவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாது சிவபெருமானுக்கு அவிர்வாகம் அளிக்க மறுத்தான். ததீசி முனிவர் கோபங்கொண்டு தட்சனையும் அவனை அடுத்தவர்களையும் அழிக என்றும் அங்கு குழுமியிருந்த அந்த அந்தணர்களை நோக்கி, தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட அந்த பாவம் போக அவர்களை சிவபெருமானையும் சிவன் அடியாரையும் திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் இழந்து மண்ணில் பிறந்து இறந்து நற்கதி பெறாமல் வேதத்துக்கு புறம்பாக வாழுமாறு சாபமிட்டு விட்டு நீங்கினார். தட்சனுக்கு பல துர்நிமித்தங்கள் உண்டாயின. முதலையும் மூர்கனும் கொண்டது விடாது என்பது போல் அவன் அஞ்சாது அந்த வேள்வியை செய்து கொண்டே இருந்தான். நாரத முனிவர் மூலம் அம்பிகை இதனை அறிந்து தன் தந்தை புரியும் வேள்வியை காண விளைந்தார். இறைவனோ மதியாதவன் வீட்டை மிதிக்கக்கூடாது என்பது போல் இங்கே செல்வது உனக்கு அழகல்ல என்று தடுத்து பார்த்தார். இறைவனை மீண்டும் மீண்டும் மன்றாடி தந்தை செய்கின்ற அந்த காரியத்தை தடுப்பதற்காக விளைந்தார். சிவபெருமானோ எவ்வளவு சொல்லியும் தாட்சாயணி கேட்க மறுத்தாள். தன் தந்தையின் வேள்வியை தடுக்க நினைத்தாள். இறைவனும் சென்று வர பணித்தார். தட்சன் எம்பிராட்டியை கண்டு அவள் மீது கோபம் கொண்டு சிவபெருமானை நிந்தித்தான். கண்டு வெகுண்டெழுந்த பார்வதி, உன் வேள்வியில் பேய் நடமாடக் கடவது, உன் வேள்வி அழிக என்று சபித்துவிட்டு கைலை மலை அடைந்தார். பிறகு உமாதேவியர் வேண்டுகோளுக்கு இறங்கி 1000 சிரங்களும்
ஈராயிரம் கரங்களும் கொண்ட அகோர வீரபத்திர கடவுளை தனது அனற்கண்ணியிலிருந்து சிவபெருமான் தோற்றுவித்தார். தேவியின் கோபக்கண்களிலிருந்து பத்ரகாளி தோன்றினாள். சிவனாரின் ஆணையின்படி வீரபத்திரரும் பத்ரகாளியும் பூதகணங்கள் சூழ அந்த வேள்விச்சாலையை அடைந்து சிவமூர்த்தியை அவமானப்படுத்திய அந்த இடத்துக்கு சென்று விட்டார்கள். உரிய அவிர்வாகத்தை வீரபத்திரர் கேட்டார். தட்சன் மறுத்தான். ஊழியின் வழியால் உம்பர்கள் தட்சனுக்கு உடன்பட்டிருந்தார்கள், மௌனம் காத்தார்கள். வீரபத்திரர் சந்திரனை தேய்த்தார், தேவர்களை மாய்த்தார், பகலவனின் பல்லை துண்டித்தார், திருமாலை கண்டித்தார். பின்னர் தட்சன் தலையை துணித்து அக்னியில் தந்து உண்பித்தார். திருமால் துதி செய்தார். தட்ச யக்ஞம் அழிந்தது. அங்கே இடப வாகனத்தில் இறைவர் எம்பிராட்டியுடன் எழுந்தருளினார். சீற்றம் தணிந்த தேவி ஆவி நீக்கியோரை உய்விக்குமாறு சிவனை வேண்டினார். ஓர் ஆட்டின் தலையை தட்சனுடைய உடலில் பொருத்தி அவனையும் உய்வித்தார். நல் அறிவு பெற்ற தட்சன் தந்தையை வணங்கி காசிமா நகரை அடைந்து அங்கே ஒரு சிவலிங்க கோவிலை சிவ ஆகம விதிப்படி அமைத்து 1000 ஆண்டுகள் வழிபட்டான். சிவபெருமான் அவனுடைய பாவங்களையெல்லாம் தொலைத்து தமது பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக்கினார். திருமால், திசைமுகன், இந்திரன், சந்திரன் முதலியானவர்கள் ஆங்காங்கு சிவபெருமானை நேசித்து பூசித்து சிவனருள் பெற்றார்கள். சிவபெருமான் மிகவும் கருணை மிகுந்தவர் என்பதை வெளிப்படுத்தும் காண்டம்தான் தட்சகாண்டம். சிவன் யாரென்று அறிந்து நல் தவம் செய்து அருளை பெற்று பின் அவன் தவறான பாதையில் சென்றதனால் அவனை மரக்கருணையால் அவன் வழியிலே சென்று அவனை திருத்தி பிறகு பூதகணங்களின் தலைவனாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டான். சந்திரன் மனைவிக்கு துரோகம் செய்தாலும் சரணாகதி அடைந்தவனை தனது சிரத்தின் மீது வைத்து கொண்டாடியும் மற்ற ஆண்களும் நம்பி வந்த வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற படிப்பினை பெறும் வகையில் இந்த காண்டம் அமைந்துள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிதம்பரம்.